ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே எடுத்தது. ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து கார்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன் டே ட்ரிப்பாக குருவாயூர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். நான், ஹஸ்பண்ட், அத்தை, மாமா, குட்டீஸ் 2 பேர், அக்கா, மச்சி, அவங்க வீட்டில் குட்டீஸ் 2 பேர், அம்மா, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நாங்கள் திருப்பூரில் தான் இருந்தோம். அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அக்கா மச்சி எல்லாருமே சேர்ந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குட்டிக்கு வந்து பால் வேணும். அப்பா வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க, அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஏர்லி மார்னிங் கிளம்புறோம் அப்படிங்கிறப்ப தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் எது இல்லைனாலும் கூட சமாளிச்சிடலாம். பால் இல்லைன்னா அவனை சுத்தமாக சமாளிக்க முடியாது. அவ்வளோ பனி இறங்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா ரோடே சுத்தமாக தெரில, அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி தான் அத்தை மாமா வந்து வந்திருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு போகிறக்கே பயங்கர குளிர். குட்டீஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே குளிச்சு விட்டுட்டோம். காலையில் குளிச்செல்லாம் விடலை, அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் அம்மா எல்லாத்தையும் கூட்டி ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பைபாஸ் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். அந்த ரோடு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. தம்பி பார்த்திங்கன்னா ஸ்வெட்ரு போட்டு முன்னாடியே பின்னாடியும் ஜாலியாக வந்து விளையாண்டுருக்கான். அக்கா பொண்ணு பெரியவ வந்து எங்கள் கூட வந்துட்டா. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவள் கூட வந்து பயங்கர ஜாலி, பேபி பேபி பேபின்னு சொல்லி விளையாண்டுருந்தான். ஸ்வெட்டரெல்லாம் போட்டதுக்கு இது இந்த பையன் இங்கே புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அது சமத்தாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்குறத விடவே மாட்டேன்ட்டாங்க. பாப்பா வந்து தம்பி வந்து நான் தூங்க வைக்கிறதுக்கு படுத்தா போதும் பின்னாடியே 2 குரங்குட்டிகளும் எழுப்பிட்டு நோண்டிகிட்டே இருந்தாங்க. கேரளா ரீச் ஆனது அவ்வளோ ஒரு பசுமையாக இருந்துச்சு, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா ரசிச்சுட்டு வந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா கேரளா வந்து இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் வயநாடு ட்ரிப் போயிட்டு வந்தோம். குருவாயூர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப போனது, அதுக்கப்புறம் போகவே இப்போ தான் போகிறோம். பட் அப்போவும் நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பல, இப்போவும் சாமி கும்பல. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆரியாஸில் சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கேரளா டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகியாச்சு. நான் காலேஜ் படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பங்காளி வீட்டில் ஒரு ஆத்தா இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வெளியிலேயே இருந்துட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். நான் காலேஜ் ஃபஸ்ட்டில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாறை போல் அதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. இதுக்குள்ளே போகிறப்போ போயிட்டே இருக்கலாம், இந்த மாதிரியே ரோடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போகிறப்போ சரி, ரிட்டன் வரப்போ சரி, நாங்கள் ஒரே ரோடு தான் வந்தோம் அப்படிங்கிறனால நல்லா ரசித்து பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்தாச்சு, அவ்வளோதான். ஏன்னா பார்க்குறதுக்கு தான் வந்து கொஞ்சம் தூரம் மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்தாச்சு. நானும் தம்பியை தூங்க வைப்பான், தூங்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். அவன் சுத்தமாக தூங்குற மாதிரி இல்லை. சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் டிரைவிங்கில் இருக்கப்போ நான் தூங்கவே மாட்டேன். ஒரு சில டைமில் ரொம்ப முடியல அப்படின்னா கண்டிப்பாக தூங்கிடுவேன். அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் தான் வந்துட்டு இருந்தேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா எழுப்பிகிட்டே இருக்காங்க பின்னாடி வந்து நோண்டிகிட்டே. பாப்பாவை போட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் நோண்டிகிட்டே இருந்தாங்க. அவனுக்கும் தூக்கம் மீறிடுச்சு. பட் கரெக்டாக கோயில் கிட்டே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து எப்போ போல் தூங்கிட்டான். சரி தூங்குடா அப்படின்னு சொல்லி சமாளித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிருந்தோம். கரெக்டாக குருவாயூர் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பட் கூட்டம்னா வந்து பார்த்திங்கன்னா அளவே இல்லை, அவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வெளியில் பார்த்தா பெருசாக யாரையுமே காணுங்க. ஏன்னா உள்ளே போய் பார்த்தா லைன் க்யூவில் வந்து ரொம்ப நேரமாக நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours தான் வந்து அத்தை, மாமா, மச்சி இவங்க 3 பேர் மட்டும் நின்று சாமி கும்பிட்டாங்க. நாங்கள்லாம் எங்களால் முடியாது, இந்த கூட்டத்தில் அதுவும் குட்டீஸ் வச்சு நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சைடில் ஒரு சந்து கிடச்சிச்சு. அதில் உள்ளே போய் சாமி தெரியுமான்னு கிட்டே போய் பார்த்தா அங்கேயுமே தெரியல. சரி போங்க, எங்களுக்கு வச்சது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மட்டும் போயிட்டு வந்தோமே, அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க மாதிரி ஒரு சைடு திட்டிகிட்டு இருந்தாங்க, நான் அதுக்கு தான் வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நின்று நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பாங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பக்கத்தில் ஒரு கடையில் லஞ்சுமே சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஒரு காரில் மட்டும் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அத்தை, மாமா, மச்சி 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காரில் வரன்ட்டாங்க. நானும் அக்கா, குட்டீஸ் 4 பேர், அம்மா, மச்சான் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க எலிஃபென்ட் பார்க் தான் போயிருந்தோம். அங்கே போய் யானையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். மெயின் நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஏன்னா அக்கா பொண்ணு வந்து இந்த பீச்சிலலாம் குளிக்கவே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களை வந்து இது பண்ணான்.
கடைசியில் பார்த்தா அங்கே எத்தனை பேர் குளிச்சுட்டு இருக்காங்க, பாரி அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் இன்னைக்கு பீச்சில் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் விளையாண்டோம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் தனியாக வச்சுருந்தாங்க. செம்ம வெயிலுங்க, பார்க்கல அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. ஏதோ மரத்துக்கிட்ட ஒரு கேப் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே கார் வந்து பார்க் பண்ணிட்டோம். கார் பார்க் பண்ணிட்டு குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவடையில் தான் இருந்தாங்க. சரி ஓகே, அவங்கள ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி இங்கே உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிக்கலாம், பீச்சில் போய் விளையாடுறப்ப இந்த பட்டுப்பாவடையெல்லாம் போட்டு விளையாண்டாங்க அப்படின்னு நம்ம துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே மட்டும் கூட்டிகிட்டு போனோம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 30 rupees அப்படின்னு சொல்லி டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் வாங்க போயிருந்தாங்க. நாங்கள் அப்படியே வந்து அந்த பக்கம் நாங்கள் பாட்டுக்கு உள்ளே போனோம். அங்கே இருக்க போலீஸ்காரங்க டிக்கெட் எங்கேன்னு கேட்டாங்க. டிக்கெட்டுக்கு வேறு இந்த பையனை வச்சுக்கோங்க, நாங்கள் டிக்கெட் அப்புறம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டிக்கெட்டிங் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்ததுக்கப்புறம் டிக்கெட் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து யானையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக வந்துட்டோம். ஒரு யானைக்கு ஃபுட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க, போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு அது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பட் நாங்கள் போகிறக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டாங்க. நிறைய பேர் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தொடர்க்கு அலோவ் பண்ணல. சும்மா பார்க்க மட்டும் செஞ்சுட்டு அப்படி நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒவ்வொன்றும் பார்க்க பெருசாக இருக்குது. இது பெருசாக இருக்கே, அப்போ பார்த்தா அது இது பார்த்துட்டு இருக்கப்ப இன்னொன்று பார்த்தா அது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. எல்லா யானைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோப்பெல்லாம் போட்டு ப்ரஷ் எல்லாம் வச்சு தேய்ச்சி குளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் யானையை குளிக்கிறதாங்க பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா ஓரளவுக்கு நிறைய யானைகள் இருந்துச்சு. ஒரு 10 to 15 யானைகள் இருக்கும், ரொம்பலாம் அதிகமாக இல்லை. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்தோம். எல்லாமே காலெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இதுக்கு குருவாயூர் கோயிலுக்கு வந்தீங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஃபென்ட் பார்க் வந்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு, இது 3 பக்கத்துலேயே சரௌண்டிங்லேயே இருக்குது. அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வந்திருந்தாங்க. இப்போ இங்கே யானையை படுக்க வச்சு போட்டு தேய்ச்சி குளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய பேர் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாங்களுமே வந்து நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் அக்கா தங்கச்சி வந்து என்னமோ பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பார்க்குற எங்களுக்கும் தெரியல. கேட்டால் என்னங்கிறாங்க, அப்படியே வெக்கம் வந்துருச்சு வேறு, சிரிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டு இருந்தாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஓடுறாங்க பாருங்க. நாங்கள் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டோம் அதுக்கு எப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கான்னு பாருங்கள். தம்பிக்கு வந்து யானை கிட்ட போகணுன்னு ஆசை, பட் இருந்தால் கொஞ்சம் பயமும் இருக்குது அவனுக்கு. போய் அவ்வளோ இது ரவுஸ் பண்ணிகிட்ருக்கான். இதே வேண்டாண்டா வாடான்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அப்படியே இங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பீச்சுக்கு தான் கிளம்பினோம். பீச்சில் தாங்க இவ்வளோதான் என்ஜாய்மெண்ட்டுன்னு இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். பயங்கர என்ஜாய்மெண்ட். ஃபஸ்ட்டு போனதுமே வந்து குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே போனதுமே வந்து அவ்வளோ கூட்டம், இவ்வளோ கூட்டமாட அந்த பீச்சில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பீச் பார்க்குறப்ப என்னோடய ஃபஸ்ட்டு இயரில் நாங்கள் வந்து பெருசாக விளையாடல, ரொம்ப தூரம்லாம் விளையாட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் காலேஜ் படிக்கிறப்ப வந்து காலெல்லாம் நினச்சிட்டு அந்த மாதிரி மட்டும்தான் விளையாண்டுட்டு வந்தோம். ஒரு என்ன நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோன்னு சொல்லுவேன். செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். இப்போ ஃபேமிலி கூட வர எனக்கு அந்த பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஃபஸ்ட் இயரில் இதே பீச்சுக்கு தானடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. பாருங்க ஒரு வீடை கட்டிட்டாங்களாமா அக்கா குட்டீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு. இது ஒரு 2 நிமிஷம் கூட இந்த வீட்டுக்கிட்ட இருக்கலைங்க, அடுத்த நிமிஷம் வந்து விட்டால் போதுண்டான்னு சொல்லி எல்லாருமே ஓடிட்டாங்க. என்னோடய பையன்லாம் எப்படா தண்ணிக்குள்ளே விடுவாங்கன்னு சொல்லி போயிருந்தான். இந்த கேப்பில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆளக்கானமேன்னு பார்த்தா கடைக்கு போய் அந்த பக்கெட்டு மண் வலிக்கிறது எல்லாமே அந்த செட்டு ஃபுல்லாகவே வாங்கிட்டு வர போயிட்டாங்க. சரி நீங்கள் என்னம்மா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்டே ஃபோனை கொடுத்து, அம்மா நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுங்க, நாங்கள் போய் தண்ணியில் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அக்காவும் தம்பியும் தான் போனாங்க. இவங்க தண்ணியை பார்த்தோன்னே பயங்கர குஷி. அக்கா வந்து இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி எல்லோரும் போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே ஃபோனை கொடுத்துட்டு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டோம். எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர என்ஜாய்மெண்ட் தான் சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் முடிச்சு 5 வருஷத்தில் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுகிட்டே இருக்கிற பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே போகலை. என் பையன் எப்படி ஓடி வரேன்னு பாருங்க. கடைசியில் கூட்டிகிட்டு வந்துட்டு என்னங்கிறாங்க, இந்த பீச் நல்லா இல்லை, வா நாற்றம் அடிக்குது, வா நம்ம வேறு டைம் எங்கேயாவது ப்ரைவேட் பீச் ஏதாவது பிளான் பண்ணி போகலாம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் இதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கே 5 வருஷம், இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அந்த பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக இதில் போய் விளையாண்டுட்டு குதிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அலை அடிக்கிறப்போ அலை வரப்போ நம்மளும் ஓடி வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் பண்ணிட்டு வருவோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இடத்துல சொதப்பிடும். ஒன்று பாப்பா வரமாட்டேன், இல்லை அக்கா வரமாட்டேன், இல்லை நான் வரமாட்டேன், யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சொதப்பி விட்டுருவோம். என்னோடய பொண்ணு ஒரு பக்கம் வர, என் பையன் அங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்துட்டுருக்கான். எங்கடா போகிற அப்படிங்கிட்ட அவனுக்கு தண்ணியில் விளையாடுறதாங்க அவ்வளோ சந்தோஷம்.
கொஞ்சம் நஞ்சம் சந்தோஷம் இல்லை. தம்பிக்கு வந்து தண்ணி இருந்துட்டால் போதும். தண்ணி தோட்டங்காட்டுக்குள்ளே தம்பி வந்து எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்படுவான். இந்த மாதிரி பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் தம்பிக்கு சுத்தமாக பிடிக்காது. விட்டால் போதுன்னு ஊருக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுவான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபேமிலியாக பீச்சுக்கு வருது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். பாப்பா வந்து இந்த மாதிரி லைஃப் இதான் ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணுறா. அவளுமே சொல்லிட்டுருப்பா, அப்போ எப்பப்பா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா. பட் அவளுக்கு இது வந்து நடந்துருச்சுங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் வேறு கை வச்சு வேறு மறைச்சிட்டு இருந்தாங்க. அப்பப்போ வந்து நான் அம்மா கிட்ட இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை மாமா ஹஸ்பண்ட்லாம் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வர வரைக்குமே எங்களுக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை. அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஜாலியாக பீச்சிலேயே தான் இருந்தோம். ரொம்ப நேரம் பீச்சில் இருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா அக்காவோட சின்ன குட்டிக்கெல்லாம் வந்து நல்லா டைப் அடிக்கிறக்கே ஆரம்பிச்சிருச்சு. பல்லு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நடுங்குது பாப்பாவுக்கு. ஏன்னா அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அந்த இடத்த விட்டு மேடம் வந்து சுத்தமாக நவரவே இல்லை. அந்த இடத்துலையே தான் இப்போ வந்துட்டுருக்கா. இதில் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் நஞ்ச டாய்ஸ் இல்லைங்க, அவ்வளோ டாய்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எப்போ போல் வந்து ஃபஸ்ட்டு வந்து CVSR அம்மா அப்பா அக்கா எங்களோட பேர் தான் வந்து எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பேர் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா தம்பி வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். கரெக்டாக வீடியோ எடுக்கிறப்ப அலை வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல. அக்கா ஒரு சைடு இது பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலெல்லாம் வச்சு நினச்ச அலை வந்து எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. சரி, கிடைக்கிற மெமரிஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாமே பண்ணிட்டுருந்தோம். இதெல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்திருக்காங்க. எப்போ எடுத்தாங்கன்னு தெரியும். தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே நனைஞ்சிட்டே வந்துட்டான். கொஞ்சம் கூட எந்திரிக்கிற ஐடியாவே இல்லாத அளவுக்கு நனைஞ்சிட்டு வந்துட்டான். ஏன்னா இந்த 2 பக்கெட்டை வச்சுட்டு 2 வாண்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா போய் தண்ணி பிடிச்சிட்டு போய் அங்கே மண்ணில் ஊற்றி மண்ணை வந்து குழப்பி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் இந்த பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள் மேடம் எப்படி தூக்கிட்டு ஓடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அக்காவும் தான் மெயினாக என்ஜாய் பண்ணோம். தம்பி பார்த்திங்கன்னா அவனை பிடிச்சி இழுத்துக்கு வர வச்சுருந்தோம். கரெக்டாக அந்த சன்செட் வந்து மறையிற போகிற டைம்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானும் தம்பி ஜாலியாக வச்சு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருந்தேன். கொஞ்சம் கூட அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பயப்படவே இல்லை. கரெக்டாக இது வந்து நாங்கள் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். சன்செட் மறையிறப்ப நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்டாக அக்கா மச்சிங்க அத்தை மாமாலாம் வரப்போ பேசிகிட்டு இருந்துட்டு நான் சுத்தமாக இது வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா சன்செட் வந்து சுத்தமாக மறைஞ்சே போயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அக்கா வந்து ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மச்சி வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அக்கா ஆசைப்பட்டது ரெண்டு, அவளும் மச்சியும் தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டா. அது மட்டும் கடைசி வரைக்கும் முடியல. 2-3 பொடுசுகளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு ஃபோட்டோ கூட தனியாக எடுக்கிறக்கே விடல. ஏன்னா என்னோடய பசங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்கள கண்டுக்கவே இல்லை. நானும் என் ஹஸ்பண்டும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதோட வீடியோஸ்மே நான் வந்து லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாப்பாவுக்கு அவ்வளோ நடுங்குது. போகலான்னு சொல்லுவாள், ஆனால் வந்து வெளியில் மட்டும் வரவே மாட்டாள். தம்பி வந்து அத்தை மாமா வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்டே தான் இருந்தால் எங்ககிட்ட வரவே இல்லை. சரி நாங்கள் மட்டும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவையுமே வந்து அங்கே துரத்தி விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். இவங்க வாங்கிட்டு அந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கார் வந்து இன்னொரு இடத்துல நாங்கள் வந்து வெளியில் தான் பார்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் போய் அங்கே போய் ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்ஜ் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு 500 ரூபா வாங்கிட்டாங்க. போய் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லாருமே ஒரு குளியல் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாமே மாற்றிட்டு, ஏன்னா குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பீச்சில் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால அலர்ஜி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குளியல் போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். பாருங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். 2 காரும் அப்படியே லைனாக வந்து கிளம்பிடுச்சு. இங்கேயுமே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே கிளம்புற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் ட்ரெஸ் மாற்றுறக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இருட் ஆயிடுச்சு. அது காருக்கு வர வரைக்கும் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியில் வர பார்த்திங்கன்னா பயங்கர இருட் ஆயிடுச்சு. அப்படியே ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். கார் ஏறினமோ இல்லையோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டான். பால் குடிக்கல, எதுவுமே குடிக்கல, அப்படியே படுத்தவன் தூங்கிட்டான். எந்திரிக்கவே இல்லைங்க. நல்லா பயங்கர தூக்கம், பயங்கரமாக ஆடி இருக்காங்க. அப்படிங்கிறனால
குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லா தூங்கிட்டாங்க. சாப்பிட போகிறப்ப தான் நாங்கள் வந்து எழுப்பினோம். இங்கே வந்து ஏதோ நடந்துட்டு இருந்திருக்கு, ஒரு 4 யானை வந்து நின்றுட்டு இருந்துச்சு. மேலே ஆட்கள் எல்லாமே உட்காந்துருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு அங்கேயுமே கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு. அதுலேருந்து அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து இங்கே வந்து ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அப்படியே தம்பி எல்லாத்தையுமே எழுப்பி சாப்பிட வச்சோம். 2 பேரும், கொஞ்சம் கூட குட்டீஸ் 4 பேருமே சாப்பிடல. சப்பாத்தி சாப்பிட வச்சோம். கடைசியில் சில்லி சிக்கன் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. சாப்பிட வச்சுட்டு நாங்கள் அப்படியே தம்பிக்கு வந்து அங்கேயே பால் வாங்கிட்டு பாட்டில் கழுவி எங்கிட்ட கொடுத்துட்டு அவங்களே ஒரு பாட்டில் பால் வந்து ஆற்றி பாட்டில் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. இனிமேல் ரொம்பவே நல்லா அந்த ஹோட்டலில் வந்து நீட்டாக இது பண்ணியிருந்தாங்க. சர்வ் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். பட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பயங்கர தூக்கம் கார் ஏறினதுக்கப்புறம். தம்பி பாருங்க இது பண்ணிட்டுருக்கான். ஏன்னா அப்படியே படுத்துவீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க. சாப்பிட்டுமே எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கும் ஹஸ்பண்ட்க்கெலாம் பயங்கர தூக்கம். இடையில ஒரு டீ குடிச்சு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி எப்படியோ வீடு வந்து சேர்ந்துட்டோம். வீடு வந்து சேர்றதுக்குள்ளே போதும்னு இருந்துச்சு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே ஏதோ அப்படி இப்படின்னு ஓட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்கெல்லாம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சின்னது தான், அப்படிங்கிறனால வரக்கு கொஞ்சம் டிராஃபிக் லேட் ஆச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி அந்த வந்து குகைக்கூண்டுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. நைட்லாம் வந்து லைட்டெல்லாம் போட்டு செமையாக இருந்துச்சு பார்த்துட்டு அது வரக்கு. ஒரு கார் பின்னாடி நாங்கள் தான் முன்னாடி போயிட்டு இருந்தோம். மாமா வந்து பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க, மாமா மச்சாலாம். அப்புறம் இங்கே இருக்கீங்க லைவ் லொக்கேஷன் வேறு அனுப்பி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். இவ்வளோதாங்க இந்த 1 டே ட்ரிப். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.